வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சந்து எக்ஸல் எனிவேர். போன வீடியோ பதிவில் இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே வித் டயக்ராம் அண்ட் ஃப்ளோ சார்ட்டோட எஸ்கியூஎல்னா என்ன, எஸ்கியூஎல் கிரியேட் பண்ணது யாரு, எந்த வருடத்தில், எஸ்கியூஎல் சர்வரை வந்து ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷனா இல்லை பேக் அண்ட் அப்ளிகேஷனா, அதுக்கு தேவையான பிளாட்ஃபார்ம் என்ன, என்ன மாதிரியான ஓஎஸ் அண்ட் ப்ராசஸர் தேவைப்படுது, இதில் இருக்கக்கூடிய முக்கியமான யூஐ யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து சியூஐ பெஸ்ட்டா இல்லை ஜியூஐ பெஸ்ட்டா டீட்டெயிலாக பார்த்தோம். SQL சர்வர்ன்றது ஒரு பேக்கெண்ட் டூல்னு போன வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம லேர்ன் பண்ணோம். இப்போ இந்த வீடியோ பதிவில் இந்த SQL சர்வரும் அண்ட் SSM டூல் கூட எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னா டீட்டெயிலாக என்னன்றதை பற்றி இந்த வீடியோவில் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ண போகிறோம். ஹவு டு ஒர்க் வித் SQL, ஹவு டு கனெக்ட் டு SSMS, SSMSனா என்ன, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சர்வர் டைப்ஸில் என்ன இருக்குது, சர்வர் நேம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, அதனுடைய அத்தன்டிகேஷன் எப்படி நம்ம கொடுக்கலாம், இதை எல்லாமே வித் சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸோட டயக்ராம்ஸோட உங்களுக்கு புரியிற மாதிரி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் எக்ஸல், VBA, பவர் BI, SQL லேர்ன் பண்ண சரியான ஒரு சேனல் நீங்கள் ரீச் பண்ணியிருக்கீங்க. எந்த ஒரு சப்போர்ட் தேவைப்படல வீக்கெண்ட்ஸில் கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம வீடியோவில் தொடர்ந்து பார்க்கறதுக்கு இன்னும் நீங்கள் நம்ம வீடியோ லைக் பண்ண பாருங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பக்கம் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண செலக்ட் பண்ணி அப்படியே ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். How to work with SQL. SQL எப்படி ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் SQL எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது நம்ம பார்க்கணும். இந்த SQL எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை பற்றி ஆல்ரெடி நம்ம ஸ்டார்டிங்லேயே ஒரு வீடியோ நம்ம கிரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஒருவேளை இன்னும் நீங்கள் SQL இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தால் அதை கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லேர்ன் பண்ணுறதுக்கு. SQL நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு இன்ஸ்டான்ஸ் நேம் வந்து கிரியேட் ஆகிடும். எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தா உங்களுக்கு தெரியும், இந்த வீடியோவில் இதை கவர் பண்ணியிருக்கோம். நீங்கள் SQL சர்வர் இன்ஸ்டால் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த இன்ஸ்டான்ஸ் நேமும் உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகிடும். இந்த இன்ஸ்டான்ஸ் நேம்ன்றது இட்ஸ் கால்ட் ஆப்ஜெக்ட். இப்போ இந்த இடத்துல நான் எக்ஸாம்பிளாக SEN கொடுத்துருக்கேன். அப்படின்னா சந்து எக்ஸல் எனிவேர்ன்றதை ஷார்ட் ஃபார்மாக கொடுத்துருக்கேன். இந்த இன்ஸ்டான்ஸ்ன்றது நான் சொன்ன மாதிரி இட்ஸ் அ ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட் எதுக்கு யூஸ் ஆகும்னா இட்ஸ் ஆல்சோ கால்ட் as அ ரெஃபரன்ஸ் மெமரி. உங்களுடைய டேட்டா பேஸில் இந்த இன்ஸ்டான்ஸ் நேம் கிரியேட் பண்ண உடனே உங்களுக்கு ஈஸியாக ஒரு ஸ்பேஸ் வந்து அலாட் ஆகிடும். உங்களுடைய பர்டிகுலர் சர்வரில் உங்களுக்கு செப்பரேட்டாக இந்த டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் வந்து அலாட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் இங்கே ஒரு டயக்ராம் பார்க்கலாம் பாருங்கள். அந்த இடத்துல நீங்கள் டேட்டா பேஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். எத்தனை டேட்டா பேஸ் நான் மேக்ஸிமம் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு இன்ஸ்டான்ஸ் நேமு கீழே உங்களால் 32,767 டேட்டா பேஸ் உங்களால் கிரியேட் பண்ண முடியும். இந்த கலெக்ஷன் ஆஃப் டேட்டா whereas the collection of different objects எல்லாமே ஒரு இடத்துல கொண்டு வரதுக்கு தான் நம்ம டேட்டா பேஸ்னு சொல்கிறோம். இந்த டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்னா என்னன்னா டேபிள், வியூ, ஃபங்க்ஷன்ஸ், சினானிமஸ் எக்ஸெட்ரா. ஸோ இது எப்படி நம்ம எக்ஸாம்பிளாக பார்க்கலாம்னா SQL சர்வர் நான் ஓப்பன் பண்ணுற பாருங்க. இதில் SQL சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோவில் அப்படின்னா SSMS இதில் பாருங்க, இந்த இடத்துல பார்த்தா தெரியும் நம்மளுடைய டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இங்கே பார்த்தா தெரியும். டேபிள்ஸ், வியூஸ், சினானிமஸ், query ஸ்டோர், இது எல்லாமே நம்மளுடைய டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட். இப்போ இந்த டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்டை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒரு ஒரு பர்பஸ் இருக்குது. டேட்டா ஸ்டோர் பண்ணிக்கலாம், டேட்டா லோட் பண்ணலாம், ரீட்ரீவ் பண்ணலாம், இல்லை தேவையான மேனிப்புலேஷன்னா எடிட் பண்ணுறதோ இல்லை டெலீட் பண்ணுறதோ இல்லை செலக்ட் பண்ணுறதோ இந்த மாதிரி மல்டிபிள் மேனிப்புலேட் நம்மளால் பண்ண முடியும். இந்த டேட்டா ஃபார்மேட் எப்படி இருக்குன்னா உங்களுடைய டேட்டா ஸ்டோர் பண்ணும்போது ரோஸ் அண்ட் காலம் இந்த ஃபார்மேட்டில் தான் நம்மளுடைய டேட்டா வந்து ஸ்டோர் ஆகும். SQL சர்வர்னா என்னன்னு கேட்டாங்கன்னா ஈஸியாக உங்களால் SQL சர்வர் இஸ் a collection of database whereas database is collection of different objects நீங்கள் சொன்னாவே போதும், ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும். இப்போ இதெல்லாம் நம்மளுக்கு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக SSMSன்ற டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் நம்மளுக்கு தேவைப்படும். SSMSனா SQL சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ. இது வந்து ஒரு அட்வான்ஸ் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் that enables us to configure, manage and administrate SQL Server database engine cost free. ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா இந்த SSMS வந்து நம்மளுக்கு இன்ஸ்டால் நீங்கள் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் SQL சர்வர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாதான் இந்த SSMSன்ற டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டை நம்மளால பண்ண முடியும். இட்ஸ் அ டெவலப்பிங் டூல். இப்போ இதை நீங்கள் SQL சர்வர் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களால் இன்ஸ்டால் SSMSன்னு ஒரு ஆப்ஷன் பார்க்க முடியும். இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் SQL சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ உங்களால் இன்ஸ்டால் பண்ண முடியும். அதை பற்றி வீடியோவில் ஆல்ரெடி கவர் பண்ணியிருக்கோம். இட் இஸ் அ டெவலப்பிங் டூல். இந்த டெவலப்பிங் டூலை பயன்படுத்தி தான் நம்ம CUI
and GUI environment நம்ம we can use these two environment to perform database operation. இந்த ரெண்டு என்விரான்மெண்ட்டும் பயன்படுத்தி நம்ம டேட்டாபேஸ் ஆப்ரேஷன் நம்ம பயன்படுத்தணும். டேட்டாபேஸ் ஆப்ரேஷன் என்ன? எக்ஸாம்பிள் டேட்டா வந்து நியூ டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணலாம், இல்லை டேட்டா அப்லோட் பண்ணலாம், இன்சர்ட் பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம், செலக்ட் பண்ணலாம். டிஃப்ரெண்ட் கமெண்ட்ஸ் நம்ம பயன்படுத்தலாம் இந்த இடத்துல. ஸோ SSMS டூல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த SSMS இந்த டூலை ஓப்பன் பண்ணிட்டு அதுலேருந்து எப்படி நம்ம சர்வர் கனெக்ட் பண்ணுறதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த பேஜை உங்களுக்கு நான் ப்ராக்டிக்கலாக காமிக்கிற பாருங்க இந்த வியூ எப்படி இருக்குன்னு. இந்த வியூ இப்படி தான் இருக்கும். எக்ஸாம்பிளாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அடுத்தது SSMS நீங்கள் டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஐக்கானோட உங்களுக்கு விசிபிள் ஆகும், சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ. அதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பேஜ் வரும், கனெக்ட் டு சர்வர். இதில் ஓப்பன் பண்ணோம்னா நம்மளுக்கு இது எல்லா ஆப்ஷன் இருக்கும். சர்வர் டைப், சர்வர் நேம், அத்தன்டிகேஷன். இந்த ஆப்ஷன் ஒன்னொன்னு எதுக்கு பயன்படுத்துறாங்க, இதனுடைய பர்பஸ் என்ன அப்படின்றத பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த சர்வர் டைப் எக்ஸாம்பிள் பாருங்க. இதை ஓப்பன் பண்ணி 4 டைப் இருக்கும். அனாலிசிஸ் சர்வீஸ், ரிப்போர்ட்டிங் சர்வீசஸ் அண்ட் இன்டகிரேஷன் சர்வீசஸ். இதை பத்தி எல்லாமே ஃபர்ஸ்ட் நம்ம தேரியா தெரிஞ்சுக்கினா தான் நாளைக்கு நம்ம query பயன்படுத்தும் போது ஓகே இந்த சர்வர் டைப்பு கீழே தான் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வருதுன்னு உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஐ வில் கோ பேக் டு மை பிரசன்டேஷன் வியூ. இப்போ இந்த வியூவில் நம்ம பார்த்தோம்னா சர்வர் டைப், சர்வர் நேம், அத்தன்டிகேஷன், யூசர் நேம், யூசர் பாஸ்வேர்ட், அந்த ப்ராக்டிக்கலாக அந்த வியூ எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் டைப். இந்த சர்வர் டைப்பை நம்ம சர்வீஸ்னு சொல்லலாம். ஒரு சர்வீஸும் ஆக்ட் ஆஸ் அ சர்வர். இப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டேட்டா இன்ஜின் as ஒன் சர்வீஸ் அண்ட் அனாலிசிஸ் சர்வீஸ் அண்ட் ரிப்போர்ட்டிங் சர்வீஸ் அண்ட் இன்டகிரேஷன் சர்வீஸ் 4 டைப் இருக்கு இந்த சர்வர் டைப்பு கீழே. இப்போ இந்த இடத்துல பார்த்தா தெரியும் இந்த சர்வர் டைப்பு கீழே 4 இருக்கு. பட் அடிஷ்னலாக அந்த ஆர்கனைசேஷன் தகுந்த மாதிரி வந்து நம்ம சர்வர் டைப்பை ஆட் பண்ணிக்கோங்க. பட் ஸ்டாண்டர்டாக ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 4 இருக்கும். அதை இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த டேட்டா இன்ஜின்னா என்ன? இந்த டேட்டா இன்ஜினுடைய சர்வர் இந்த சர்வீஸ் டைப்பு எதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, இட் இஸ் அ டெவலப்பிங் டூல். இந்த சர்வீஸ் பயன்படுத்தணும்னா கண்டிப்பாக டெவலப்பிங் டூலான SSMSன்ற டூலை நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். உங்களுடைய சிஸ்டமில் இந்த SSMS நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்த மாதிரி தான் டேட்டா இன்ஜின் சர்வீஸ் உங்களால் பயன்படுத்த முடியும். பட் வெராஸ் இந்த அனாலிசிஸ் சர்வீசஸ், ரிப்போர்ட்டிங் சர்வீசஸ் அண்ட் இன்டகிரேஷன் சர்வீசஸ் இந்த 3 சர்வீஸ்க்குமே நம்மளுக்கு தேவையானது MSBI. இது என்ன MSBI புதுசாக இருக்குன்னு நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம். இந்த MSBIன்றது தான் மைக்ரோசாஃப்ட் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ். இப்போ இந்த டூல் நம்மளுக்கு இன்டராக்ட் பண்ணுறதுக்கு டெவலப்பிங் டூலான பிட்ஸ்ன்ற டெவலப்பிங் ஸ்டுடியோ பயன்படுத்தி தான் இது கூட நம்மளால இன்டராக்ட் பண்ண முடியும், கனெக்ட் ஆகும். ஸோ MSBIன்றது அர்லியர் நோன் ஆஸ் இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். இப்போ இந்த டூலுக்கு நம்ம இன்டராக்ட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இந்த டெவலப்பிங் டூல் பிட்ஸ்ன்றதை நம்ம பயன்படுத்தணும். இப்போ இந்த பிட்ஸ்ன்றது என்னன்னு பார்த்தோம்னா பிஸ்னஸ் இன்டெலிஜென்ட் டெவலப்மெண்ட் ஸ்டுடியோ. இந்த டெவலப்மெண்ட் ஸ்டுடியோ பயன்படுத்தி தான் இந்த 3 சர்வீஸுமே நம்மளால பயன்படுத்த முடியும். அனாலிசிஸ், ரிப்போர்ட்டிங் அண்ட் டேட்டா இன்டகிரேஷன். இந்த 3 சர்வீஸும் பயன்படுத்தணும்னா நம்மளுக்கு இந்த டூல் தேவை. பட் ஆனால் இப்போ நம்ம டீப்பாக பார்க்கக்கூடியது இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய டேட்டா இன்ஜின் டெவலப்பிங் டூல் SSMS. ஆனால் ஒரு சர்வீஸ் டைப்பும் எதுக்காக பயன்படுத்துகிறாங்கன்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இந்த சர்வீஸ் டைப் எதுக்கு பயன்படுத்துகிறாங்க தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால ஈஸியாக பயன்படுத்த முடியும். ஃபர்ஸ்ட் இதில் நம்ம டேட்டா இன்ஜின் நம்ம பார்க்கலாம். எதுக்காக இந்த டேட்டா இன்ஜின் சர்வீஸை நம்ம பயன்படுத்துகிறோம்? இந்த டேட்டா இன்ஜின்ன்றது கோர் காம்போனன்ட். வித்தவுட் திஸ் டேட்டா இன்ஜின் SQL Server will not run. This is very important. இந்த கோர் காம்போனன்ட் இந்த டேட்டா இன்ஜின் கீழே 3 மேஜர் ரீசன் இருக்கு. அந்த மேஜர் ரீசன் என்னன்னா ஸ்டோர் டேட்டா அண்ட் ப்ராசஸ் அண்ட் செக்யூரிட்டி. ஸ்டோர் டேட்டான்றது நம்ம டேட்டா இருக்கக்கூடியதை வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸில் வந்து நம்ம டேட்டா ஸ்டோர் பண்ணுவோம். இந்த ப்ராசஸ் ஆப்ஷனில் டேட்டா வந்து இன்சர்ட் பண்ணுறதோ, அப்டேட் பண்ணுறதோ, செலக்ட் பண்ணுறதோ, டெலீட் பண்ணுறதோ இது எல்லாமே ப்ராசஸ் கீழே. செக்யூரிட்டி வந்து உங்களுடைய இம்போர்ட் பண்ணக்கூடிய, லோட் பண்ணக்கூடிய டேட்டாக்கு வந்து செக்யூரிட்டி கொடுக்கறதுக்கு தான் இங்கே இருக்கக்கூடிய இந்த காம்போனன்ட் யூஸ் ஆகும். இப்போ இந்த டேட்டா இன்ஜினுக்கு கீழே நம்ம என்ன பண்ணுறோம், SSMS பயன்படுத்தி தான் இந்த ஆக்டிவிட்டி பண்ணுவோம். பட் ஆனால் இந்த 3 சர்வீஸ்க்கு நம்ம பயன்படுத்தக்கூடியது என்னன்னா MSBI அண்ட் பிட்ஸ். அதை பயன்படுத்தி தான் இது ஒன்று பண்ண போகிறோம். இப்போ வந்து டேட்டா வேர்ஹவுஸ் அப்படின்னா எந்த இடத்துல நம்ம பர்டிகுலர் டேட்டாவை அதிகமாக நம்ம ஸ்டோர் பண்ணுவோம், அதான் டேட்டா ஸ்டோர் பண்ணுவோம். சிமிலர் டு இதே தான் இந்த இடத்துல டேட்டா நம்ம ஸ்டோர் பண்ணிட்டு, பட் ஆனால் முக்கியமான பர்பஸ் இங்கே என்ன அனாலிசிஸ் சர்வீஸ் கீழேனா இருக்கக்கூடிய டேட்டா வந்து டேட்டாவே 3 டைமென்ஷன் கீழே கொண்டு வரணும்னா அனாலிசிஸ் சர்வீஸை தான் நம்ம பயன்படுத்தணும். இப்போ இந்த ரிப்போர்ட்டிங் சர்வீஸ் கீழே என்ன பண்ணலாம்னா இருக்கக்கூடிய ரிப்போர்ட் அண்ட் டேட்டாவை எல்லாமே டாக்குமெண்ட்டுக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். உதாரணமாக உங்களுடைய டேட்டா எல்லாமே நீங்கள் ஸ்டோர் பண்ணிடுறீங்க. அந்த ஸ்டோர் பண்ணக்கூடிய டேட்டாவை அப்படியே டாக்குமெண்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும், இல்லை எக்ஸலுக்கு கன்வெர்ட் பண்ணணும்,
இல்ல வேற ஏதாவது ஒரு ஃபார்மேட்ல கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணிட்டு மறுபடியும் அங்கேயே நீங்க ஸ்டோர் பண்ணணும். ஸோ முக்கியமா இது வந்து பிசினஸ் ரிலேட்டடான முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த ரிப்போர்ட்டிங் சர்வீஸ் கீழ நம்ம பயன்படுத்தி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த இன்டகிரேஷன் சர்வீஸ்னா என்ன? கன்வெர்ட்டிங் த டேட்டா ஃப்ரம் டேட்டாபேஸ் டேபிள். ஸோ ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல இருக்கக்கூடிய டேட்டாவை எல்லாமே அனதர் டேட்டாபேஸ்ல அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்மேட்ல கொண்டு வரதுக்கு இந்த இன்டகிரேஷன் சர்வீஸ் நம்ம பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிளா எஸ்கியூஎல்லும் வந்து நம்மளுக்கு ஒரு பேக்கெண்ட் டூல், அதே மாதிரி ஒராக்கலும் நம்மளுக்கு ஒரு பேக்கெண்ட் டூல். இதில் ஒரு சர்வர்லேருந்து இன்னொரு சர்வருக்கு டேட்டாவை அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்மேட்டை கொண்டு போகிறதுக்கு இந்த இன்டகிரேஷன் சர்வீஸ்ன்றது நம்ம பயன்படுத்துவோம். இப்போ அடுத்த முக்கியமான ஆப்ஷன் நம்ம எதை பார்க்கணும்னா அடுத்தது சர்வர் நேம். இது வந்து டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிடும். பட் இருந்தாலும் இந்த சர்வர் நேம் எப்படி கேப்சர் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சர்வர் நேம் எப்படி ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் பண்ணுறதுன்னா இன் விச் சிஸ்டம் நீங்கள் பயன்படுத்தி இருக்கக்கூடிய சிஸ்டமில் எந்த சிஸ்டமில் நீங்கள் எஸ்கியூஎல் சர்வர் இன்ஸ்டால் பண்ணுறீங்களா அதனுடைய நேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்கியூஎல் சர்வர் நேமாக உங்களுக்கு வரும். இப்போ என்னுடைய இதில் என்னுடைய லேப்டாப் நேம் அண்ட் இருக்கக்கூடிய சர்வர் நேம் அதை தான் முழுசாக நம்ம வந்து சர்வர் நேம் சொல்லுவோம். அடுத்தது அத்தன்டிகேஷன். அத்தன்டிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் அத்தன்டிகேஷன். இதில் முக்கியமாக விண்டோஸ் அத்தன்டிகேஷன் அண்ட் எஸ்கியூஎல் சர்வர் அத்தன்டிகேஷன் டிஃபால்ட்டாக இருக்கும். இதில் இந்த அத்தன்டிகேஷன்னா ஃபர்ஸ்ட் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும், எந்த ஒரு அப்ளிகேஷன் நம்ம உள்ள நுழையிறதுக்கு முன்னாடியும் கிரெடென்ஷியல் கண்டிப்பாக நம்மளுக்கு வெரிஃபை பண்ணணும். இங்கே நம்மளுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது அத்தன்டிகேஷனில். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா விண்டோ அத்தன்டிகேஷன், இன்னொன்று வந்து எஸ்கியூஎல் சர்வர் அத்தன்டிகேஷன். இந்த விண்டோஸ் அத்தன்டிகேஷன்றது நீங்கள் எஸ்கியூஎல் சர்வர் இன்ஸ்டால் பண்ணும்போதே டிஃபால்ட்டாக ஆப்ஷன் வரும். இதில் இந்த டிஃபால்ட் அத்தன்டிகேஷன் நம்ம பயன்படுத்தும் போது கனெக்ஷன் ரூல் வந்து பார்த்தீங்கன்னா அட்மின் ஆல் ரைட்ஸ். விண்டோஸ் அத்தன்டிகேஷன் மூலிமா நீங்கள் லாகின் பண்ணும்போது யூ ஆர் அட்மின். நீங்கள் தான் இதுக்கு முழு அட்மின். அந்த சிஸ்டமில் உங்களுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கும். டேட்டா ஆட் பண்ணுறதுக்கோ இல்லை நியூ யூசர் நேம் கிரியேட் பண்ணுறதுக்கோ பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணுறதுக்கோ வேறு உங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஆக்சஸ் இருக்கும் த்ரூ விண்டோஸ் அத்தன்டிகேஷன். நீங்கள் போகும்போது இஸ் த ஓனர், நீங்கள் தான் கம்ப்ளீட் ஓனர். whereas இந்த எஸ்கியூஎல் சர்வர் அத்தன்டிகேஷன் நம்ம லாகின் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கணும். அதை பயன்படுத்தி தான் நம்மளால் லாகின் பண்ண முடியும். லாகின் பண்ணால் யூ கேன் see ஒன்லி டேட்டாபேஸ் சர்வர். அதில் இருக்கக்கூடிய டேட்டாலாம் பார்க்கலாம். கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த விண்டோ அத்தன்டிகேஷன் ஓனருக்கு இருக்கக்கூடிய அட்மினுக்கு இருக்கக்கூடிய எல்லா ஆக்சஸுமே இந்த எஸ்கியூஎல் சர்வர் அத்தன்டிகேஷன் மூலமாக லாகின் பண்ணும்போது இருக்காது. ஏன்னா இஸ் ஜஸ்ட் அ யூசர், நோ அட்மின். யூசருக்கு என்ன ஆக்சஸ் நம்ம கிராண்ட் பண்ணுறோமோ அவங்களுக்கு அந்த ஆக்சஸ் மட்டும் தான் பார்க்க முடியும். இப்போ இந்த யூசருக்கு தேவையான யூசர் நேம் பாஸ்வேர்டெல்லாம் யார் கிரியேட் பண்ணுவாங்களாம், இந்த அட்மின் தான் கிரியேட் பண்ணுவாங்க. இந்த அட்மின் யூசர் நேம் பாஸ்வேர்டெல்லாம் கிரியேட் பண்ணி கொடுத்தா இங்கே இருக்கக்கூடிய யூசர் வந்து அதை பயன்படுத்தி லாகின் பண்ணி தேவையான டேட்டா மட்டும் தான் பார்க்க முடியும். இப்போ இதை எப்படி நம்ம விண்டோ அத்தன்டிகேஷனில் மூலிமா எப்படி லாகின் பண்ணி பார்க்குறது, இங்கே இருக்கக்கூடிய இந்த யூசர் எஸ்கியூஎல் சர்வர் அத்தன்டிகேஷன் மூலிமா எப்படி லாகின் பண்ணி பார்க்குறது, இவங்களுக்கான டிஃப்ரெண்ட் என்ன, என்னென்ன டேட்டா அட்மின் பார்க்க முடியும், என்னென்ன டேட்டா யூசர் பார்க்க முடியும், இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக வரக்கூடிய வீடியோவில் எஸ்எஸ்எம்எஸ்ல ஸ்டூடியோவில் இந்த லைவ் பேஜ் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு இருக்கக்கூடிய விண்டோஸ் அத்தன்டிகேஷனுக்கும் ப்ளஸ் ஒரு நியூ யூசர் வந்தால் அவங்களுக்கு எப்படி ஆக்சஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டில் கிரியேட் பண்ணுறத பற்றி டீட்டெயிலாக ப்ராக்டிக்கலாக query மூலிமா நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் நம்ம வீடியோவில் தொடர்ந்து பார்க்கறதுக்கு இன்னும் நீங்கள் நம்ம வீடியோ லைக் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ண செலக்ட் பண்ணி அப்படி ஆளு செலக்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.